ரொம்பவே ஹெல்தியான குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ராகி லட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். இது ஆயில் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை பிசைஞ்சிட்டு தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் தோசைக்கல்ல இதை எடுத்து அடை மாதிரி தட்டிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தட்டிக்கோங்க. இதில் இந்த சைடு எண்ணெய் விட்டு இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ திருப்பி போட்டு இந்த சைடும் எண்ணெய் விட்டுக்கலாம். இது ராகி மாவு இந்த மாதிரி வெடித்து தான் வரும். இப்போ இந்த சைடும் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். அதே கடாயில் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு முந்திரி, பாதாம், திராட்சை இது எல்லாத்தையும் லைட்டாக பேன் சூடு இருக்கும் போது சும்மா லைட்டாக வதக்கினா போதும். இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதையும் எடுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ராகி வடையை இந்த மாதிரி உதுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாத்தையும் இது கூடயே சேர்த்து நல்லா கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை இந்த மாதிரி நல்லா காய்ச்சிக்கலாம். இது தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு இருந்தால் போதும். அந்தளவுக்கு இந்த பதம் இருந்தாலே போதும். பாகோட பதம். ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம பாகு எடுத்து வச்சுருக்கிறத வடிகட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், உருட்டி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு லட்டு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.